அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ போன வாரம் ஒட்டகம் பார்த்தோம் இல்லைங்களா, பாதி. அதை இப்போ மீதி பார்ப்போம் வாங்க. ஒட்டகத்தை பார்க்கலாம். பாருங்க, 4 கால் போட்டோம். ஃபஸ்ட்டு 4 கால் போட்டோம், அதுக்கப்புறம் உடம்பு போட்டிருக்கோம். இந்த உடம்பு எப்படி இணைக்கணுங்கிறத இந்த வாரம் நம்ம பார்க்கலாம். இந்த சைடுலேருந்து உங்களுக்கு ஒட்டகத்தை வச்சு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். பார்த்தீங்களா, இங்கே 4 பூ வருதா? இந்த 4 பூக்கு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பூ, இந்த பூக்கு அப்புறம் பாருங்கள் இந்த சைடு பூரா இந்த ஒரு பூ போட்டோம்ல, இந்த பூ வச்சு அதனுடைய வயரில் இந்த 8 பூ போட்டுருணும். அதே மாதிரி இந்த பக்கம் வர வச்சு 8 பூ எல்லா பக்கத்தும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம். 1 2 3 4 5 6 7 8 8க்கும் டியூப் 8 டியூப் சிகப்பு கலரில் போட்டு இப்போ பாருங்கள் தனித்தனியாக இப்போ நம்ம இதை போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு பூ போட்டோம், அதனுடைய ஒயர் வச்சு இந்த பக்கமும் இந்த பக்கம் போட போகிறோம். பாருங்கள் 3 போட்டிருக்கிறோமா, மீதி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். அந்த டியூப் மேலே நம்ம ஒயர் போகக்கூடாது, டியூப்பை விட்டுட்டு தான் நம்ம மடக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். டியூப் மேலே படாத மாதிரி போட்டுருங்க. பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இந்தாண்ட 8 பூ அந்தாண்ட 8 பூ போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த டியூப் மேலே படாத இப்படி ஒயரெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. எதுவுமே மோதாத அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி போடுங்க. இந்த மாதிரி இந்த சைடு இந்த 8 பூவும் இந்த சைடு 8 பூ போட்டு காட்டுறேன். இங்கேருந்து 8 டியூப் போட்டோம்ல, அந்த 8 டியூப்புக்கு 2 4 6 8 பூ இந்தாண்ட போட்டுட்டோம். இந்த ஒயரை பிடிச்சி அதே மாதிரி இந்த ஒயரை பிடிச்சி இந்தாண்டி 8 பூ போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம ஒவ்வொரு பூவாக போடுறோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 பூ போட போகிறோம். இப்படி இந்த 2 ஒயர் இருக்குதுல்ல, இந்த 2 ஒயர் சேர்த்து சாதா நாட்டு தான் போடுறோம். இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி 2 ஒயரை எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இப்படி நல்லா அழுத்திக்கோங்க. இதை நோத்திட்டு இந்த 2 ஒயர் இருக்குதுல்ல, பக்கத்து ஒயரை அதை 2ஐயும் ஒரு நாட் போடுறோம். நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க, தூரமாக போட்டுறாதீங்க. போடும்போதே நம்ம பக்கமாக வச்சு போட்டோம்னா தான் டைட்டாக வரும். நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. இப்படி டைட்டாக இழுத்துக்கோங்க. 2 போட்டிருக்கோம். 3 அது எதுக்கு நேராக இருக்குது இல்லை, அந்த ஒயரை எடுத்து நம்ம ஒரு சாதா நாட்டு தான் போடுறோம். இப்படியே போடணும், கேப் கொடுக்காதீங்க. நல்லா பக்கமாக வச்சு அப்படியே போடுவோம். சாதா நாட்டு போட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. குழந்தைங்க கையில் கொடுத்து விளையாட கொடுத்தாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஃபேமஸ் பண்ணிடலாம். அதுக்கு தான் இத்தனை ஷார்ட் வீடியோ போட்டுட்ருக்குறோம். கண்டிப்பாக மக்கள் இனிமேல் விரும்பி நம்ம ஒயர் இதுதான் பொம்மை தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்க போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி விற்கிற எல்லா குழந்தைங்க உடனே போட்டால் டக்குன்னு உடஞ்சிருது. எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறாங்க, அது உடஞ்சிருது. ஆனால் இந்த மாதிரி வாங்கி கையில் கொடுத்தாங்கன்னா ஷோகேஸ்லேயும் வச்சுக்கலாம். அதே சமயம் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் சீக்கிரம் எதுவுமே உடையாது, அப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கும். அவங்க பணமும் வேஸ்ட்டாக போகாது. ஆனால் அவங்களுக்கு வேறு எந்த உடையிற பொருளுக்கு எவ்வளோ வேணால் பணம் கொடுத்து வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே, அவங்க கொஞ்சம் அவங்க கேட்குற காசு கொடுக்கலான்னு மக்கள் இன்னும் நினைக்க மாட்டேன்றாங்க. அவங்க உழைப்புக்கு தகுந்த கூலி நம்ம கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா போதும். அப்போ கண்டிப்பாக இந்த தொழில் முன்னேற்றம் அடைஞ்சிரும். இந்த தொழில் எப்படி விற்க தெரியாமல் தான் மக்கள் இந்த கைத்தொழில் விட்டுட்டாங்க. இது நசிஞ்சு போகக்கூடாதுன்னு இப்போ நம்ம எடுத்துருக்குறோம் கையில். இது எடுத்துருக்குறோம். இது நம்ம ஏதாச்சும் நம்ம சாதிச்சு தான் காட்டுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு மக்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் நமக்கு வேணும். நீங்களும் பார்க்குறவங்களும் இதை நீங்கள் வாங்கணும், மற்றவங்களுக்கும் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் ஒருத்தர் நினச்சா எதையுமே சாதிக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது தான் எதையுமே நம்ம சாதிக்க முடியும். அதுக்கு தான் இது சொல்லி கொடுத்துட்டுருக்குறோம். நீங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டு இது ஒரு தொழிலாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு ஒரு எதிர்காலம் வந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே இல்லை. அழகாக கற்றுக்கோங்க. குழந்தைங்களும் சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. 2 4 6 7 பூ பாருங்கள். 2 4 6 7 பூ போட்டோமா. இப்போ இந்த 7 பூவோட ஒயரும் நமக்கு சின்னதாக இருந்தால் போதும், உள்ள சொருகிற அளவுக்கு இருந்தால் போதும். மீதியை கட் பண்ணிடலாம். ஐயோ கத்திரிக்கோள் பாருங்கள், நமக்கு இப்போது சொருகிற அளவுக்கு சின்னதாக விட்டுட்டு மீதி ஒயரை நம்ம இதில் கட் பண்ணி விட்டுடலாம். சரிங்க, இப்படி கட் பண்ணிடுங்க.
அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஒயரு இதையும் கட் பண்ணிடுங்க. அது நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பொம்மைகள் போடுறதுக்கு யூஸ் ஆகும், பூ போடலாம், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். வேஸ்ட்டே எதுவுமே கிடையாது. வெட்டிட்டுமோ? ஆமாம், பயிற்சி இதில் கற்றுக்கலாம் எல்லாமே. சாதா நட்டு, பிஸ்கட் நட்டு, லெமன், இது நெல்லிக்காய் நட்டுன்னு அந்த ஒயரில் கற்றுக்கலாம். அதில் வேறு டிசைன் பூவும் போடலாம். பாருங்கள், இந்த பூ 7 பூவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த 7 பூ ஒயரையும் இப்படியே வச்சு சொருவிக்கலாம். அவ்வளோதான் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. அதனுடைய முதுகு பகுதி தான் இது. இப்படி சொருவிட்டோமா? இங்கே பாருங்க, இந்த பூ நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சி இப்படி ஒயரை உள்ளே கொடுங்க. 2 சைடு ஒயரும் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், பாதி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் நமக்கு இதில் வேலை இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம், கடகடன்னு போட்டுடலாம். மீது எல்லாத்தோட ஒட்டகம் மட்டும்தான் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அதே மாதிரி ஒயரும் பெருசாக லாஸ் ஆகாது. யாராவது வீடியோ காலில் பயிற்சியாக கேட்டாங்கன்னா எவ்வளோ நாளில் சொல்லி கொடுப்பீங்க? அது 1 மாதம் 2 மாதம் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அப்படி. 10 நாள் கிளாஸ் கூட இருக்குது. அவங்க எதை விரும்புகிறாங்களோ அது நம்ம வீடியோ காலில் வீடியோவில் போட்டு கூட கொடுக்கலாம் பயிற்சி. இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கேட்குறாங்க. இன்னும் 2-3 மாதம் பொறுங்கம்மா, ஆன்லைன் கிளாஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். ட்ரஸ்ட் மூலிமா காலேஜுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அது இப்போ தான் ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்குறோம். கேட்டுட்டு இனிமேல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள், எல்லா ஒயரும் இப்படி சொருவிட்டோமா? 7 பூ சொருவிட்டோமா? இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 7 பூ போட்டோம். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறல இந்த ஒயரு, இங்கேருந்து கொண்டாந்து அந்த ஒயரு, இந்த ஒயரும் சேர்த்து ஒரு சாதா நாட் போடுறோம். இதுதான் முதுகில் உட்காந்து போகிற மாதிரி. இந்தாண்டு ஒரு பூ வரும், அந்த சைடுக்கு ஒரு பூ வரும் பாருங்க. இதுக்கு சாதா நாட் ஒன்று போட்டோமோ, நடு மையத்தில் மட்டும் உட்காந்து போகிற அளவுக்கு இடம் கொடுக்குறோம் நம்ம. பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த 2 பூ போடுவோம் இந்த இடத்துல உட்கார்ற மாதிரி. இப்போ இது வரைக்கும் போட்டோம். இப்போ தலைப்பக்கம் போடலாம். இப்போ பாருங்கள், இப்படி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த காலை இணைச்சிருக்கோமா? 5 பூ கொடுத்து காலை இணைச்சிருக்கோமா? 1 2 3. இந்த 3 பூக்கு அப்புறம் இந்த சைடில் ஒரு பூ, இந்த சைடில் ஒரு பூ போடணும். சரிங்களா? போட்டுட்டு 1 2 3 இந்த சைடில் 1 2 3 பூ போட்டோம். 3 பூ போட்டோம். 1 2 3 போட்டோம் பாருங்கள். இப்போ இந்த சைடில் ஒரு பூவும், இந்த கழுத்து பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக அப்படியே பெண்டாகி வர மாதிரி வருது டிசைன். அந்த கழுத்து பகுதி இதுதான் அது தண்ணி வச்சுருக்கிறது. ஒட்டகம் எப்பயுமே தண்ணி சேகரித்து வைக்கும், அதுதான் அது, அந்த மாடல். இப்போ பாருங்கள், இந்தாண்டு ஒரு பூ, இந்தாண்டு ஒரு பூ போட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி போட்டோமா? மூணாவது நாட்டு 1 2 3 4வது நாட்டு போட்டு தான் அதை மடக்கணும். இது பாருங்கள், இப்போ 1 2 3 போட்டோம். இப்போ போட்டோம்னா 4வது பூ போடுறோம். 4வது பூ போட்டுட்டு இப்போ 4 பூ போட்டுக்கிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கதா, இந்த பக்கம் ஒரு மூளை மடக்கியிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு மூளை மடக்கியிருக்காங்க. இந்த 4 பூ போட்டோமா? இது பாருங்கள், இந்த கிராஸாக வருதுல்ல, அந்த 2 வயரையும் பிடிச்சி அந்த பூ போடும்போது நமக்கு அந்த மூளை திரும்பிடும். இந்தாண்டு ஒன்று, அந்தாண்டு ஒன்று போடணும். பார்த்தீங்களா? இப்போ ஒரு பக்கம் மூளை திருப்பி இருக்கிறோமா? அதே மாதிரி இந்த சைடு நல்லா ஈஸியாக புரியும் பாருங்க. இந்த ஒயரும் எடுத்து ஒரு சாதா நாட்டை போடுறோம். இதை விட எளிமையாக யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? அது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அவங்க புரிஞ்சிக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. இதை விட எளிமையாக எப்படி சொல்லி தருவாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம சொல்லித்தரது எல்லாமே நல்லா இருக்குங்க, ரொம்ப புரியுற மாதிரி சொல்லித்தரீங்கன்ட்டு தான் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்த ஃபோன் எல்லாமே நீங்கள் சொல்லித்தரது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுதுங்க, அதனால் நம்ம சொல்லித்தரது அவங்க சொல்கிறதுனால நமக்கு தெரியுது, நம்ம கரெக்டாக சொல்லி கொடுக்குறோம். எளிமையான மெத்தட் இல்லை, இதை விட எளிமை இருக்கா? இதை விட எளிமையாக இல்லைங்க, இதுதான் கரெக்ட். இதை விட எளிமையாக போடுறதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. இதுதான் அவ்வளோ ஈஸியாக போட்டுக்கலாம். பார்த்தீங்களா? இந்த 4 பூ, இங்கே எத்தனை பூ வருது பாருங்கள்.
1 2 3 4 5 1 2 3 4 5 6 பூ வருது. அதே மாதிரி இந்த பக்கம் 6 பூ வரும். இப்போ நம்ம இந்த வலிக்கு போட்டோமா, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். கழுத்து பகுதி போட்டு வச்சுருக்கோம். கழுத்து பகுதியில் இந்த இது போட்டு இந்த நாட் போட்டோம். சரியா? இங்கே பாருங்கள், இந்த ஒயருக்கு இங்கே 6 நாட்டை வருது. 2 4 5 2 4 5 6 நாட் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இங்கேருந்து எத்தனை பூ வருதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டு வச்சிட்டோமா. இங்கே பாருங்கள், 1 2 3 4 இந்த 4வது பூ எடுத்து தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். எங்கேருந்து, இந்த உச்சியிலேருந்து நம்ம எண்ணிக்கலாம். உச்சியிலேருந்து இங்கேருந்து பாருங்கள், இந்த பூ இது வரைக்கும் நம்ம போட்டோமா, இந்த பூவிலேருந்து தான் 1 2 3 4 பூ. இந்த 4 பூக்கு பாருங்கள், இதா 1 2 3 4 இந்த 4 பூ எடுத்து நம்ம டியூப் கோக்கணும். சரியா? டியூப் கோத்து தரலாம். போடணுமா, கோத்துட்டு காட்டலாமா, இருக்கட்டுமா? பாருங்க, 1 இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 கோத்துட்டு காட்டுறேன். பாருங்க, இந்த 4 டியூப்பு, இந்த பக்கம் 4 டியூப் கோத்துட்டோம். சரியா? இந்த 4 டியூப் கோத்தோம்ல, இந்த கடைசி டியூப்பு இந்த டியூப்பு நம்ம ஒரு நாட் போட போகிறோம். இந்த கடைசியில் 4வது போட்டோம் இல்லைங்களா, அதில் அந்த இதையும் பிடிச்சி ஒரு நாட் போடுறோம். நல்லா டைட்டாக ரெண்டையும் நல்லா நசுக்கி டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் கொடுத்துடாதீங்க. இதாக இப்படி நல்லா பக்கமாக வச்சுக்கோங்க. நமக்கு நாட் போடுற அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோ டைட்டாக பக்கமாக கொண்டாந்துட்டு ஒரு நாட் போடுங்க. 4வது பூவில் தான் நம்ம இதை போடுறோம். சரியா? 4வது டியூப் மேலேருந்து கீழே 4வது ஒயரில் இந்த நாட் போட்டுக்கிறோம். டியூப் மேலே மோதாமல் இந்த பூ போட்டேன் பாருங்கள். இந்த பூ போட்டோம்ல, இந்த பூவில் வர ஒயரை வச்சு தான் மேலே 3 பூ போடணும். இந்த பூ போட்டோம்ல, இப்போ இந்த 3 பூக்கு பாருங்கள், இந்த 3 பூக்கு இந்த ஒயர் வந்து இந்த 3 பூக்கு பாருங்கள். ஒன்று போட்டு காட்டுறேன். நல்ல பக்கமாக கொண்டு வந்து அந்த நாட்டை போடணும். லூஸ் விடாமல் அழகாக பார்த்து போடுங்க. பாருங்க, போட்டோன்னா பாருங்க என்ன பண்ணோம், இந்த 4க்கு டியூப் போட்டு இந்த டியூப் வச்சு இந்த பூ போட்டோம். இந்த பூக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்க மீதி பூ போட போகிறோம். அதே மாதிரி இந்த ஒயர் வச்சு இந்த 3 போட்டுட்டு காட்டுறேன். பாருங்க, இந்தாண்டு 4 பூ போட்டு இந்த 4வது பூ ஜாயின் பண்ணணும். இந்த ஜாயின் பண்ண பூவில் வர வச்சு இங்கே 3 பூ போட்டோம், இந்தாண்ட 3 பூ போட்டோம். அந்த 3 பூவே இந்த 2 பிட்டாக பிடிச்சி பாருங்க, 3 ஒயர் போட்டோம். சரியா? 3 பூ வந்துருச்சா? இந்த 3 பூ நமக்கு இனி தேவையில்லை. என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு வெட்டிக்கலாம். கொஞ்சமாக சொருவத்துக்கு விட்டுட்டு மீதி வெட்டிக்கலாம். வெட்டிட்டோமா? அங்கே பாருங்கள், இந்த வெட்டின 3ஐயும் இப்படி தான் சொருங்க. இதுக்குள்ளார இப்படி சொருவி விட்டுங்க. இது கழுத்து பக்கம் இப்போ நம்ம போட்டுருக்கிறது. முன்னே வால் பக்கம் போட்டோம், இப்போ கழுத்து சேர்த்து போட்டுருக்கோம். இந்த 3 பூவையும் இப்படி சொருவி விட்டுருங்க. நல்லா அழகாக சொருவுங்க. பாருங்க, இப்படி ஒரு ஒயரு, அதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த ஒயர் அப்படியே இப்படி சொருவி விட்டுருவோம். நல்லா அழகாக உள்ள தள்ளி விட்டு சொருங்க. பாருங்கள், இப்படி சொருவிட்டு 3 பூ சொருவிட்டோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்தாண்டு சொருவுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. உள்ளுக்குள்ளே சொருவி விட்டுறோம். 3 பூவும் பாருங்கள், இப்படி சொருவிட்டு இந்த பிடிச்சி வந்து இந்தாண்ட 3 பூ, இந்தாண்ட 3 பூ, அதனுடைய பூ வச்சு இங்கே ஒரு நாட் போட்டோம். இந்தாண்ட வர வச்சு இங்கே ஒரு நாட் போட்டோமா. இப்போ இதையுமே நமக்கு சொருவுற அளவுக்கு வச்சுட்டு 2 பூவும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஒயர் பாருங்கள், இதையும் இப்படி தான் சொருவுறோம். இது பார்த்தா முதுகில் உக்காந்துட்டு போகிற மாதிரி இந்த சைடு, அதுக்கு 2 பூ நம்ம போட்டிருக்கிறோம். ஒட்டகத்துக்கு முதுகில் உட்காந்துட்டு போகிறதுக்கு இந்த இடம் நல்லா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். சரியா? இப்படி இதா ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக உங்களுக்கு உட்காரும். இப்படி சொருவி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் சொருவிற அளவுக்கு ஒயர் பெருசாக விட்டுக்கோங்க. பாருங்களேன், முதுகு பாருங்கள், இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு போகிற மாதிரி இவ்வளோ இடம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இவ்வளோ முக்காசி முடிச்சிட்டோமா. இப்போ கழுத்து பகுதி தான் போட போகிறோம். பாருங்கள், இந்த 4 பூ போட்டதுக்கப்புறம்
இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, இந்தாண்ட நான் அஞ்சாவது பூ எடுத்து பாருங்க, இந்த 5வது பூ இந்த பக்கம் இப்படி பார்த்த மாதிரி கழுத்து பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சாதா நாட் போடணும். சாதா நாட்டு தான் போடுறோம், திரும்பக்கூடாது. திரும்பாத வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்படி நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இடைஞ்சலே இருக்கக்கூடாது, இடைஞ்சல் இல்லாத மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஒயர் எடுத்து ஒரு சாதா நாட் போட்டுக்கலாம். பாருங்க, கழுத்து பக்கம் பார்த்த மாதிரி போடணும். சரியா? அந்த சைடு பார்த்த மாதிரி போட்டுறாது, வால் பக்கம் பார்த்த மாதிரி வரக்கூடாது. கழுத்து பக்கம் பார்த்த மாதிரி இந்த ஒத்த பூ போடுறோம். ஒரு பூ போட்டுட்டு பாருங்க, நல்லா அழுத்தி எடுங்க, அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி இப்படி பிடிச்சி சாதா நாட்டு ஒன்று போட்டுருமா? பாருங்க, நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இது போட்டதுக்கப்புறம் இந்த ஒரு பூ போட்டிங்களா? இப்போ அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு ஒயர் இங்கே இருக்குதுல்ல, இன்னும் ஒரு ஒயர் அங்கே இருக்குதுல்ல, அந்த ஒயரை எடுத்து பாருங்க, இந்தாண்ட ஒரு பூ அந்தாண்ட ஒரு பூ போட போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த பூ போட்டோம்ல, இந்த பூவோட ஒயரையும் இந்த ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போடுறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பக்கம் 6 பூ வரும். அதுக்கு தான் இந்த நாட் போடுறோம். நம்ம சாதா எப்பயும் போடுற மாதிரி போடணும். இந்த பூ போட்ட பின்னாடி நமக்கு அங்கே ஒரு ஒயர் கிடைக்கும். அந்த ஒயர் வச்சு தான் இந்த பூ நம்ம போட முடியும். புரியுதுங்களா? இந்த சைட்லேருந்து போட முடியாது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பாருங்க, இந்த ஒயர் இருக்குதுல்ல. இப்போ இந்த பூ போட்டதுனால இந்த பூவையும் இந்த ஒயரையும் சேர்த்து இந்த பக்கம் ஒரு நாட் போடுறோம். நல்லா நவுத்தி வச்சுக்கோங்க, நல்லா நவுத்தி பிடிச்சிக்கோங்க. ஒட்டகமாட்டு ஈஸி, உங்களுக்கு வேறு எதுவுமே வராது, அவ்வளோ ஈஸியாக போட்டுடலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நாயெல்லாம் நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். 1க்கு 10 போட்டால் மனசில் உட்காரும். இதெல்லாம் அப்படி இல்லை, அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ 2 நாட் போட்டோம்னா இப்போ என்ன பண்ணுற பாருங்க, இப்போ தான் நமக்கு இதில் 6 நாட் வருது பாருங்க. பாருங்க, 1 2 3 4 5, இந்த 5வது பூவையும் இந்த பூவை எடுத்து போடும்போது நமக்கு 6 நாட் வரும். இந்த கழுத்தில் இந்த கேப் வருதுல்ல, அந்த கேப் இப்போ நம்ம போடுறோம். அப்போ தான் வரும். நீங்கள் அந்த சைட்லேருந்து போட்ட மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும். இப்போ 6வது பூ நம்ம போடுறோம். என்னென்னமா 6வது பூ வரும். இந்த ஆண்டி 6 பூ, அந்த சைடு 6 பூ வர மாதிரி போட போகிறோம் பாருங்கள். இதுதான் கழுத்தோட தொண்டை பகுதி போட்டுட்டுருக்கோம். இப்போ இந்தாண்ட அப்படியே திருப்பிக்கோங்க. எண்ணி பாருங்கள், 2 4 5, இதை போட்டோம்னா 6வது பூ வந்துடும். இந்த இடத்துல கேப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கரெக்டாக எண்ணி போடுங்க. சரியா? பாருங்க, இப்போ அந்த சைடு போட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு ஒன்று போடுறோம். பாருங்க, 6 பூ வந்துருச்சா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மீதி அப்படியே நேராக எந்தெந்த பக்கம் வருதோ அந்த ஒயரை பிடிச்சி அப்படியே போட்டோம்னா இப்போ நேராக இப்படி போட்டுற போகிறோம். பாருங்கள், 1 2 3 4 5 பூ போட்டுட்டு நம்ம காட்டலாம். இப்படியே தான் இதை எல்லாம் 4 ஒயர் பிடிச்சி இதே மாதிரி போட்டோம். கால் போட்டோம்ல, அதே மாதிரி இந்த 5 பூ 1 2 3 4 5 பூ போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த கழுத்து பகுதி தான் போட்டுக்கிறோம். இந்த மூளை திருப்பணும்ல, இதுலேருந்து பாருங்கள் 2 4 6 பூ போட்டிருக்கோம். 2 4 6 போட்டோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள், இது பூ பிடிச்சி போட்டோம்ல, அதுலேருந்து 1 2 3 4 5 6 பூ போட்டு மூளை திருப்பியிருக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், 1 2 3 4 5 6வது பூவில் இந்த மூளையை திருப்பியிருக்காங்க. சரிங்களா? மூளையை திருப்பிட்டு மூளையை திருப்பின ஒயர் இங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்து ஒயரில் கண் வைக்கணும். மூளை இங்கே திருப்பினோம் 1 2வது பூவில், இந்த 2வது பூவில் கருப்பு கலரில் கண் வைக்கணும். பாருங்கள், இந்த கருப்பு டியூப்பு நம்ம கரெக்டாக கண்ணுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக இப்படி வெட்டிக்கோங்க. 2 பீஸ் இருந்தால் போதும் கண்ணுக்கு. சரியா? பாருங்கள், இந்த மூளை திருப்பின ஒயருக்கு பக்கத்து ஒயர் தான். இதாண்ட ஒரு கண்ணு, மூளை திருப்பின ஒயருக்கும் பக்கத்து ஒயரு மூளை இது திருப்பி இருக்கும். 1 2, அப்போ இந்த ஒயரில் கண் வைக்கணும். இந்த உச்சியில் இந்த 2 மூளை திருப்பிட்டு அந்த ஒயர் 2 ஒரு நாட் போடும்.
ஒயர் பத்தலைன்னா நீங்கள் அப்படியே அதுக்குள்ளேயே உள்ளே ஒரு ஒயர் கொடுத்து நம்ம சுருவுற மாதிரி பண்ணிக்கலாம். அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி போடணும்னு. ஒட்டு கொடுக்கறது சாதாரணமாக கொடுக்கணும். இது ஜாயின் பண்ணவே தேவையில்லை. ஜாயின் பண்ணாமல் ஒட்டு கொடுக்கணும். மேலே உச்சியில் போட்டோம்னா இப்போ கண்ணு போடணும். இந்த ஒயரும் இந்த ஒயரும் சேர்த்து அந்த பூ போட்டோம். இப்போ இந்த கண்ணு வச்சோம்ல அந்த பூ வந்து சேர்த்து ஒரு பூ போட்டோம். அந்த கண்ணு மோதாத மாதிரி கண்ணை நோச்சு விட்டு நம்ம மெதுவாக அந்த பூ போடணும். சரிங்களா? ஒரு சைடு கண்ணு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கண்ணு அந்த பூ கண்ணை கரெக்டாக கீழே கொண்டாந்துடும். ஒன்று வந்துட்டு மீதி நாட்டில் உள்ளார தள்ளி விட்டு இப்போ இந்த கண்ணை மட்டும் போட்டு தரோம். 2 சைடு கண்ணு வச்சுருக்கோம். கண்ணு மேலே மோதாத இந்த ஒயர் பாருங்க. இவ்வளோ ஒயர் கேப் கொடுத்துட்டு தான் இந்த பூ போட்டிருக்கேன். இந்த பூ போட்டுட்டு பாருங்க, இந்த அண்ணி போட்டுச்சு, இந்த அண்ணி போட்டுச்சு. அது 2 பிடிச்சி ஒரு நாட்டு போடுறோம். இது 2 பிடிச்சி ஒரு நாட்டு. எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போட்டுக்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம எவ்வளோ டைட்டாக இழுத்து போடுறோமோ அதை வச்சு தான் உங்களுக்கு பூ சின்னதாக வரும். இல்லைன்னா பெரிய பூவாக தான் போடணும். ஜாக்கிரதையாக போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிட்டு 2 நாட் போடணும். அவ்வளோதான். கழுத்து பகுதி நம்ம போட்டு முடிக்க போகிறோம். சரிங்களா? இன்னும் 2 லைன் தான் வரும். 2 லைன் போட்டுட்டு முடிச்சிடலாம். பாருங்க, இந்தாண்ட ஒரு பூ, இந்தாண்ட ஒரு பூ போட்டோமா. இப்போ அதை 2 ஜாயின் பண்ணுறோம். கழுத்து பகுதியில் பாருங்கள். இப்போ எது போட்டுக்கிறோம்? 1 2 நாட் வரும். இது பாருங்க, நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். 2 நாட் வருதா? இந்த கண் வச்சோம்ல அந்த சைடுக்கு ஒரு நாட்டு வருது பாருங்க. ஒரு பூ கண்ணுக்கு அந்த பக்கம் ஒரு பூ வருது. அதை நம்ம போடலாம். இந்த கண் வச்சாச்சு, இந்த ஒரு பூ போட்டாச்சு. இப்போ இதையும் சேர்த்து ஒரு நாட் போட்டோமா அவ்வளோதான். கடைசி நல்லா கரெக்டாக கடைசி வயர்னால கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பார்த்து பொறுமையாக போடணும். இப்போ இந்த பக்கம் முடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சைடு முடிக்கணும். சரியா? பாருங்க, அந்த சைடு ஒரு பூ போட்டோம்ல, அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம போடணும். இவ்வளோதான். 4 பக்கம் கரெக்டாக போட்டோம்னா நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த சைடு போட்டு எல்லா ஒயர் தள்ளி விட்டு நல்லா தள்ளி விட்டு நல்லா டைட்டாக வச்சு கண்ணுலேருந்து இந்த கண்ணுக்கு வந்து 3 இப்போ இந்த கண்ணுகிட்ட பார்க்கலாம். உறுப்பு இது வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த கண்ணுக்கிட்ட இந்த உறுப்பு இது. அவ்வளோதான். இப்போ 4 பூ போட்டாச்சு. சரியா? எல்லா ஒயரும் நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு மீதி ஒயர் பூரா கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார அப்படியே சொல்லிவிட்டுருங்க. அவ்வளோதான் வேணும். பாருங்க, நம்ம இந்த கழுத்து போட்டுட்டோம். சரிங்களா? இந்த கழுத்தை அழகாக போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த தண்ணி கொண்டு போகிறது ஒட்டகத்துக்கு. இந்த பாருங்க வால். இப்போ இந்த வாழை போட்டுடலாம். இந்த வால் எப்படி போட்டிருக்கும் பாருங்க. இந்த நடுமைய பூவில் ஃபஸ்ட்டு சாதா நாட்டு ஒன்று போடுறோம். இந்த நடுமையத்தில். சரியா? 3 பிட்டு இருந்தால் போதும். அதுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது எடுத்துக்கோங்க. திருப்புளி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ஒயர் இப்படி எடுத்திங்கன்னா தான் வரும், இல்லைன்னா வராது. அதனால் இப்படி வச்சுக்கோங்க.
திருப்புளி பக்கமாக வச்சுக்கிட்டு மெதுவாக எடுத்தீங்கன்னா வந்துடும். சரியா? இப்படி அழகாக எடுங்க, மெதுவாக எடுக்கணும். வந்துருச்சா? இந்த ஒயரை ரெண்டையும் நடுமயமாக வச்சுக்கோங்க. இப்படி நடுமயமாக வச்சுட்டு பாருங்கள், இப்படி திருப்பிக்கோங்க. பின் சைடாக இப்படி திருப்பிக்கோங்க, நடுமயம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இதில் ஒரு சாதா நாட்டு போடுறேன். நல்லா டைட்டாக போடணும், லூஸ் விடக்கூடாது. பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி போடுறதுக்கு முன்னாடி இப்படி இந்த ஒயரை வந்து நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க, பக்கமாக டைட்டாக இழுத்துக்கோங்க. நல்லா டைட் இல்லைன்னா லூஸ் பண்ணி இப்படி டைட்டு பண்ணிக்கோங்க. சரியா? நமக்கு தேவை டைட்டாக வரணும், லூஸ் இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக இழுத்து போட்டுங்க. பாருங்கள், இந்த நாட்டு இப்படி டைட்டாக போடணும். போட்டோமா, இன்னொரு பிட்டு கொடுத்து நம்ம அதுக்குள்ளேயே கொடுத்து எடுக்கணும். திருப்புளி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு முடியும். சரியா? இப்படி எடுத்துக்கோங்க. இதே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இது ரெண்டாக மடிச்சுட்டு பாருங்கள், இது ரெண்டாக மடிச்சுட்டு இந்தாண்டு ஒரு பூ, இந்தாண்டு ஒரு பூ போட்டோம். மடித்தோம்ல, இதில் ஒரு பூ போட்டோமா, இந்த பூ இதை மடித்து இந்தாண்ட போட்ட பூவை ஒரு பூ போடும். இப்படி ஓகேவா? அதை கொஞ்சம் நல்லா இழுத்துக்கோங்க. பாருங்க, இந்த பக்கத்தில் இந்த பூ போடுறோம். இந்த பூ வந்து இந்த பக்கத்தில் வச்சு போடுறோம். 2 ஒயர், ஒரு ஒயரில் 2 பூ போட்டோம். இன்னொரு ஒயர் எடுத்து இந்தாண்ட ஒரு பூ, அந்தாண்ட ஒரு பூ போடுறோம். லூஸ் வராது போடுங்க. இன்னும் கொஞ்சம் இழுக்கணும் ஒயர். நல்லா இப்படி இழுத்து இதை டைட் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக போகும். போட்டோமா? இப்போ இதை 2 சேர்த்து ஒரு பூ போடுங்க. இது ஒரு நாள் போடுறோம். 1 2 3 4 போட்டுருவோம். இந்தாண்ட ஒரு பூ, இந்தாண்ட ஒரு பூ கிராஸாக போடுறோம். எப்படி? இந்த 4 போட்டு இந்த ஒயர் இருக்குது இல்லை, நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயருக்கு சேர்த்து ஒரு பூ போடுறோம் கிராஸாக. பொறுமையாக மெதுவாக கொஞ்சம் இருங்க. ஏன்னா இது பண்ணி இந்தாண்டு கிராஸ் போட்டோம்ல, அதே மாதிரி இந்த பூவை கிராஸாக பிடிச்சி இந்த கிராஸ் ஒன்று போடணும். மெதுவாக போடணும். வேகமாக போட்டோம்னா கழட்டி விட்டுருங்க. நாமளே ஒயர் சின்னதாகும் போது கொஞ்சம் மெதுவாக தான் போடணும். சரியா? இது போட்டோமா? அடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, இது 4 போட்டு இதை போட்டு இது போட்டு இதுக்கு மேலே ஒரு பூதா, இந்த 2 கிராஸ் போட்டோம்ல, இந்த 2 ஒயரையும் பிடிச்சி ஒரு நாள். அவ்வளோதான், வால் போட்டுருவோம். நல்லா பாருங்க, நல்லா டைட்டாக போடுங்க, லூஸாக போடாது. ஓகேவா? இது போட்டு எல்லாத்தையும் பாருங்கள், ஒரே பூவில் தான் சொருவணும். ஒரே பூவில் சொருவி மீதி ஒயரை இதுக்குள்ளே சொருவி விட்டுருங்க. நம்ம என்ன பண்ணுறோம், திருப்புறோம். நல்லா பாருங்கள், இந்த நடுமையாக ஒரு பூ இருக்குல்ல, அந்த பூக்குள்ளே தான் எல்லா ஒயருமே நம்ம சொருவணும். கடைசியில் இருக்கிற பூவையும் எல்லாம் அந்த ஒரே நடுமைய பூவில் நான் சொருவிருக்கோம். பாருங்கள், திருப்பாமல் பார்த்துக்கோங்க, திரும்பாமல். இப்போ நடுமையத்தில் எல்லா பூவும் சொல்லிட்டோமா? இப்போ பாருங்கள், அந்த 2 பூ சின்னதாக இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 2 பூ என்ன பண்ணணும், அப்படியே இந்த வால் பகுதிக்குள்ளார இதையும் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டோமா, ஆட்டோமேட்டிக்காக அது நின்று பாருங்கள். இவ்வளோ தான் வால் போட்டோம். இந்த கழுத்து மட்டும்தான் போடணும். அதுக்கு 2 பிட்டு எடுத்துக்கோங்க. 2 பிட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த கழுத்தோட நடு மையத்துலேருந்து இது ஆரம்பிக்கிற மாதிரி தான் நமக்கு நடு மையம். இதுக்கு கீழே இந்த இதுக்கு கீழே இந்த பூவில் இப்படி கொடுத்து இப்படி எடுக்கணும். இதில் ஈஸியாக வந்துருச்சு. இப்போ ஒரு பூ வந்துருச்சு இல்லை,
இந்த ஒரு பூக்குள்ளேயே இதை வச்சு ஈர்த்துக்கிற ஈஸியாக வந்துருந்தா இப்படி. இப்போ என்ன பண்ணு, இந்த 2 பிட்டி நடுமையம் வச்சுக்கணும். நடுமையம் வச்சுட்டு பாருங்க, நம்ம ஜடை பின்னுற மாதிரி தான் பின்னணும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நடுமைய பூவை பெருக்கல் போட்டுக்கோங்க. பெருக்கல் போட்டுக்கிட்டு ரெண்டாவது அதே மாதிரி பெருக்கலாகவே வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், 4 இப்படி பெருக்கல் போட்டோமா, இந்த ஒரு பூ தனியாக இருக்குல்ல, இது தனியாக இருக்கிற பூவை இப்படி கீழே கொடுத்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொடுத்து எடுத்துறோம். நம்ம எப்படி ஜடை போடுறோமோ அதே தான், எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ பார்த்தீங்களா, இந்த தண்ணி நம்ம ஜடை போடுற மாதிரியே தான் 2 ஒயரை வச்சு இப்படியே பின்னி இந்த நடுமையத்தில் கொடுத்து பாருங்க, இந்த கண்ணுக்கு பக்கத்து ஒயரில் எடுத்துட்டு ஒரு சாதா நாட் போடுறோம். ஒரு இதை காது ஒரு சாதா நாட் போட்டு சொருவுற அளவுக்கு விட்டுட்டு மீதி வெட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ காது வச்சாச்சு, கண் வச்சாச்சு, வால் போட்டாச்சு, உடம்பு எல்லாம் போட்டோம். பாருங்கள், ஒட்டகம் முழுசாக முடிச்சிட்டோம். பாருங்கள், ஒட்டகத்தை நம்ம இப்போ முழுசாக முடிச்சிருக்கிறோம். இது அழகாக பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு எங்களுக்கு போட்டு கொடுங்க, நாங்களே வாங்கிக்கிறோம். எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். சரிங்களா? அழகாக இருக்கா ஒட்டகம்? பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புரியலனாலும் கேளுங்க, எத்தனை நாள் புரியலனாலும் நாங்கள் சொல்லித்தரோம். சரிங்களா? வணக்கம், நன்றி.